சில பேர் வீட்டுல கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோயிலுக்கு வந்தா கோயிலுக்கெல்லாம் கூட சில பேர் சொல்லுவாங்க, சாமி விளக்கு கொளுத்தலாமா அப்படின்னு. விளக்க கொளுத்த கூடாதுங்க, விளக்கு ஏத்தணும். விளக்கு என்ன பண்ணணும்? விளக்கு ஏத்தணும். குப்பையை தான் கொளுத்தணும். விளக்கு என்ன பண்ணணும்? ஏத்தணும். விளக்கு ஏத்தட்டுங்களா? அப்படி வாயில வராது, அப்படி வராது அவங்களுக்கு. விளக்கு ஏத்தட்டுங்களான்னு சில பேர் மட்டும்தான் சொல்லுவாங்க. விளக்கு கொளுத்தட்டுமாங்க, விளக்கு கொளுத்தலாமா அவங்க அப்படின்னு சொல்ல தப்பு. அது வீட்டிலேயே கூட கணவன் ஆண்கள் கூட அப்படிதான். ஏன் இவ்வளவு நேரம் விளக்கு கொளுத்தாம இருக்க? என்ன கொளுத்துறது? என்னையா கொளுத்துறது? விளக்கு ஏத்துமான்னு சொல்ல மாட்டியா? கொளுத்துறது அப்படின்னு என்னத்தான் கொளுத்துறது? குப்பையை தான் கொளுத்தணும். அது தெரிய மாட்டேங்கிறது சில பேருக்கு. என்ன சொல்றோம், என்ன பேசுறோம், என்ன சொல்றோம், அதெல்லாம் முக்கியம். இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு நிறைய சொல்றேன். அணைந்த திரியை மீண்டும் ஏட்டாதீர்கள். ஒரு விளக்கு அணைஞ்செடுத்து தடிக்கு போய் ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, அணைஞ்ச திரியை திரும்ப விளக்கு. கிழிந்த திரியை வெட்டி, ஒரு திரியை 2ஆ வெட்டி 3ஆ வெட்டி அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கரும் புகை வரக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்ணெயை தவிர்த்து விளக்கேத்துங்க. ஒரு சில விஷயங்கள், மரண வீடு சென்றால் கூட உடனே போய் விளக்கேத்தாதீங்க. எங்க மரண வீட்டுக்கு போறீங்கன்னு சொன்னா கூட விளக்கேற்ற சொன்னா உடனே விளக்கேத்தாதீங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து பொறுமையா. அசுத்தமான இடத்துல விளக்கேற்ற வேண்டாம். திரியை வாயால் ஊதி, சில பேர் வாய ஊதுவான் வழக்க. அந்த மகா பாவம் அது. இன்னைக்கு சில கோயில்களால் விசிறி வச்சு அணைப்பாங்க, கையால அணைப்பாங்க, ஒரு புஷ்பத்தால் அனுப்பாங்க. சில பேர் வாயல் பிறந்த நாள் கொண்டாடினா கூட அந்த நெருப்பை பாத்தீங்கன்னா வாயில அணைச்சுதாங்க ஊதுறாங்க. அணைக்கவே கூடாதுன்னு சொல்றேன். இப்ப சில இடத்துல எல்லாம் ஒரே ஒரு விளக்கு எடுத்துட்டு சாஸ்திரத்துக்கு 1ஆவது ஏற்றி வச்சு அந்த மாதிரி வாயில ஊதணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. கோபத்தில் விளக்கேற்றாதீர்கள். கோபத்தில் விளக்கேற்றுறது, ஒரு மனசு சஞ்சலமா இருக்கும்போது விளக்கேற்றுறது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். கவனமா இருங்க.